அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு வசந்தம் டிவி வழங்கும் ரமலான் வசந்தம் விஷேட இஃப்தார் முஸ்லிம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் காத்திரமான தலைப்புகளிலே கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட மிக முக்கியமான ஒரு தலைப்பு குறித்து உங்களோடு கலந்துரையாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் நோயாளிகளை சேமம் விசாரித்தலும் இஸ்லாமிய வழிகாட்டல்களும் என்ற காத்திரமான தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நோயாளிகளை நோய் விசாரித்தலும் இஸ்லாமிய வழிகாட்டல்களும் என்பதுதான் இன்றைய எங்களுடைய தலைப்பு பொருளாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே பெருவாரியானவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பீடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நோயாளிகளோடு இஸ்லாம் எப்படி நடந்து கொள்ள சொல்லி இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட எங்களுடைய கலையகத்திலே நிலாமியா அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர்களில் ஒருவரான அஷேக் அக்ரம் அபுல் ஹசன் மதனி அவர்கள் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தலைப்பும் கூட ஒரு முக்கியமான தலைப்பு. அதிகமானவர்கள் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிலர் நீண்ட காலமாக நோய்களிலே கட்டிலே இருக்கிறார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள், ஏன் எனக்கு இந்த முசீபத்து, ஏன் எனக்கு இந்த சோதனை, அல்லாஹ் என்னை மாத்திரம் ஏன் இப்படி வைத்திருக்கின்றான் என்று புலம்பக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே அவர்களுடைய நோய் அவர்களுக்கான சோதனை. முதலிலே சொல்லுங்கள், நோய் என்பது அல்லாஹுடைய தண்டனையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய நேயர்களே, மிக முக்கியமான இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம் சம்பந்தமாக இன்றைய தினத்தில் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். நோயாளிகள் சம்பந்தமாக. நிச்சயமாக நோயாளிகளை பற்றி நாங்கள் பேசுகிற போது ஷேக் அவர்கள் கேட்டதை போன்று முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த நோய் என்பது தண்டனையா சோதனையா என்ற ஒரு விடயத்தை கேட்டார்கள். நிச்சயமாக நோய் என்பது தண்டனையாக அது கருதப்பட மாட்டாது. காரணம் என்னவென்றால், அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா மிகவும் ஒரு பொறுமைசாலியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மிகப்பெரிய பொறுமைசாலி, நிஅமல் அப்த், மிக சிறந்த ஒரு மனிதர். இன்னா வஜதுனாஹு சாபிரா, அவரை நாங்கள் ஒரு பொறுமைசாலியாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் சான்று பகரக்கூடிய ஒருவர் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1 வருடம் 2 வருடம் அல்ல, சுமார் 14 வருடங்கள் படுத்த படுக்கையிலே இருந்தார். 14 வருடங்கள் படுக்கையிலே. அவர் நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் என்றால், அழகான மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள், சொத்து செல்வங்களோடு வாழ்ந்தார்கள், காணி பூமிகளோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் வளங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். திடீரென்று நோய்வாய்ப்பட்ட காரணத்தினால் எல்லோரையும் இழந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், மனைவிமார்கள் கூட அவரை விட்டு போய்விட்டார்கள். ஏன், அவருக்கு பக்கத்தில் கூட இருக்க முடியாது. அவருடைய உடம்பிலே சரங்குகள், காயங்கள் ஏற்பட்டன. ஒரே ஒரு மனைவி மாத்திரம்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால், அந்த பெண்ணை அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுடைய வரலாற்று கிதாபுகளின் ஊடாக ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த பெண்ணை நாங்கள் இன்று வரைக்கும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவனுடைய நோயை விசாரித்து கணவனுக்கு பணிவிடை செய்த ஒரு நபியுடைய மனைவி. எனவே நோய் என்பது தண்டனையாக இருந்திருக்குமாக இருந்தால், ஒரு நபியை அல்லாஹு தஆலா நோயின் மூலமாக தண்டித்திருக்க மாட்டான். ஏன், நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். தண்டனை என்பது பாவத்துக்கு தான். எனவே நபிமார்களுக்கு கூட அல்லாஹு தஆலா நோயை கொண்டு நபிமார்களை அல்லாஹு தஆலா சோதித்தான். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிற்காலத்திலே தனது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைத்து நினைத்து அழுது வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி, அவருடைய கண் பார்வை இழந்து விட்டார். வஹுவ கலீம், அவரும் நோயாளியாக மாறிவிட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். எனவே நோய் என்பது தண்டனை அல்ல. நோய் என்பது எங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பு. அது ஒரு சோதனை என்று சொல்லலாம். சில பேர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து சோதிக்கிறான். வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நீங்கள் உங்களுடைய மனம் விரும்பாத விடயங்களை கொண்டும் உங்களை சோதிப்போம், நீங்கள் பூரிப்பு அடையக்கூடிய, சந்தோஷம் அடையக்கூடிய விடயங்களை கொண்டும் உங்களை சோதிப்போம். இது உலகத்துடைய அல்லாஹ்வுடைய ஒரு நியதியாக இருக்கிறது. சில பேருக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிக்கிறான், சில பேர்களிடத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து சோதிக்கிறான். சில பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து சோதிக்கிறான், சில பேர்களுடைய ஆரோக்கியத்தை பறித்து நோயை கொடுத்து அவர்களை சோதிக்கிறான். இந்த நோயுடைய நேரத்தில் ஒரு அடியான் என் பக்கம் மீள வேண்டும், முதலாவது காரணம். 2வது,
ஒரு மனிதனுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நோயுடைய சந்தர்ப்பத்திலே மன்னித்து விடுகிறான். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் மறுமையில் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வெகுமதிகளையும் நன்மைகளையும் கூலிகளையும் ஒருவர் பார்த்தார் என்றால் அவர் ஆசைப்படுவாராம், உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்நாள் முழுக்க நான் ஒரு நோயாளியாக வாழ்ந்திருக்கலாமே என்று ஆசைப்படுகின்ற அளவுக்கு நோயாளிகளுக்கு வெகுமதிகளையும் அவர்கள் செய்கின்ற பொறுமையின் காரணத்தினால் சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு பிரதானமான ஒன்றாக மறுமையுடைய தண்டனை குறைக்கப்படுவதற்கு அல்லது மறுமையுடைய தண்டனை இல்லாமலாக்கப்படுவதற்கு காரணமாக சபபாகத்தான் அல்லாஹு தாலா உலகத்தில் நோய்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். எனவே நோய் என்பது எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒன்றாகவும், சில போது அல்லாஹு தாலா இந்த நோயுடைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய நாவினால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஈமானுக்கு மாற்றமான விடயங்களை பேசுகிறோமா இல்லையா என்பதை பரிசோதனை செய்வதற்காக அல்லாஹு தாலா இந்த நோய்களை தருவதுண்டு. நிச்சயமாக. எனவே நோயாளிகளே, அல்லாஹுடைய நன்மாராயம் உங்களுக்கு இருக்கின்றது. நோய் என்பது தண்டனை அல்ல, சோதனை. அது ஒரு சோதனை. அல்லாஹ் அந்த சோதனையை உங்களுக்கு தந்து உங்களுடைய ஈமானை சோதிக்கின்றான். எனவே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மகத்தான கூலி இருக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்ததாக சொல்லுங்கள், இந்த நோயாளிகளை இஸ்லாம் எவ்வாறு நோக்குகிறது? நிச்சயமாக அழகான ஒரு கேள்வி. நோயாளிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வீடு வாசல்களை விட்டும் ஒதுக்கப்படக்கூடியவர்களாகவோ அல்லது மடங்களில் கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடியவர்களாகவோ இல்லை. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இன்று நாங்கள் பார்த்தோம் என்றால் சில பேர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சில பிள்ளைகள் துவா செய்வார்களாம், என்னுடைய தந்தை அவசரமாக மௌத்தா போக வேண்டும், ஏன் அவர் நோயோடு இருக்கிறார், அவரை நான் பார்க்க வேண்டும், நான் செலவழிக்க வேண்டும், வைத்தியசாலையை கொண்டு போக வேண்டும், அவருடைய சுத்தம் சார்ந்த விடயங்களை நான் செய்ய வேண்டும். இவைகளை ஒரு வெறுப்பாக ஒரு சிரமமாக கருதி பாரமாக கருதி ஆள் வைத்து சில பேர் பார்ப்பார்கள், அல்லது டேன் போட்டு பார்ப்பார்கள். இன்று நாளை நீ டேன் போட்டு பார்ப்பார்கள். அதுவும் முடியாத கட்டத்தில் அவர்களை கொண்டு போய் சில பேர் வைத்தியசாலையிலே சேர்த்து விட்டு வருவார். சில வைத்தியசாலைக்கு நாங்கள் போனோம் என்றால் வருடக்கணக்காக சில நோயாளிகள் இருப்பார்கள். அவர்கள் மரணித்தால் கூட அவர்களுடைய ஜனாசாக்கள் எடுப்பதற்கு யாரும் வருவது கிடையாது. ஏன்? பிள்ளைகள் போட்டுவிட்டு அப்படியே போய்விடுவார்கள். ஒரு நோயாளியை வீட்டில் வைத்து பார்ப்பதை பாரமாக சிரமமாக கருதக்கூடிய பிள்ளைகள் வாழ்கின்ற ஒரு 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 காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் கவலையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வீட்டிலே ஒரு நோயாளி இருப்பது அல்லது சோகமில்லாத ஒரு பிள்ளை, புத்தி குறைபாடுள்ள ஒரு பிள்ளை எங்களுடைய வீட்டில் இருப்பது என்பது எங்களுடைய வீட்டுக்கு ஒரு குறை அல்ல, அல்லது வீட்டுக்கு ஒரு சாபம் அல்ல, சாபக்கேடல்ல. அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டில் அபிவிருத்தி ஏற்படுவதெல்லாம், அல்லாஹ்வுடைய ஆகாரங்கள் ரிஸ்குகள் உங்களை தேடி வருவதெல்லாம் உங்களுடைய வீட்டிலே வாழ்கின்ற நோயாளிகளுடைய பரக்கத்தினால், அந்த முதியவர்களுடைய பரக்கத்தினால், புத்தி குறைந்த பிள்ளைகளுடைய பரக்கத்தினால் தான் உங்களுக்கு கூட அல்லாஹ் ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறானா? உங்களுடைய பொருளாதாரத்தில் வளத்தை அல்லாஹ் வசதி வாய்ப்பில் அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குகிறானா? உனது தாயை நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக, உனது தந்தையை நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக, சுகமில்லாமல் இருக்கக்கூடிய நோயோடு இருக்கக்கூடிய புத்தி குறைந்து இருக்கக்கூடிய உனது பிள்ளையை நீ பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்று சில பெற்றோர்கள் இந்த புத்தி குறைந்த பிள்ளைகளை வெளியில் பயணங்களுக்கு கூட அழைத்துக் கொண்டு போவது கிடையாது. பிள்ளை என்று சொல்வதற்கு கூட வெட்கப்படுகிறார்கள். பிள்ளை என்று சொல்வதற்கு கூட தான் பெற்ற பிள்ளை, ஹலாலான முறையில் பிறந்த பிள்ளையை கூட பிள்ளை என்று சமூகத்துக்கு காட்டுவதற்கு வெட்கப்படுகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உனக்கு ரிஸ்க தாரா, அல்லாஹ் உனக்கு தின்ன தாரா, அந்த பிள்ளைக்கு நீ செலவழிக்கிறதுக்காக, அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே ஆரம்பமாக சொல்கிறேன், நோயாளிகள் வீடுகளில் இருப்பது எங்களுக்கு சாபக்கேடல்ல, எங்களை சிரமப்படுத்துவதற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுடைய வீடுகளுக்கு இறங்கி கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் ஷேக் அவர்கள் கேட்டார்கள், இந்த இஸ்லாம் எவ்வாறு நோயாளிகளை நோக்குகிறது என்று. பிரதானமான ஒரு விடயம் இருக்கிறது. இஸ்லாத்துடைய கடமைகளில் ஒன்றுதான் தொழுகை. இந்த தொழுகையை ஒருவர் நின்று கொண்டு தொழ வேண்டும். பரலான தொழுகையை நின்று கொண்டு தான் தொழ வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் அவ்வாறு தான் சொல்கிறான். ஆனால் ஒருவர் நோயாளியாக மாறிவிட்டால், அவரால் நிற்க முடியாவிட்டால், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உட்கார்ந்து கொண்டு தொழ வேண்டும். உட்கார்ந்து கொண்டும் தொழ முடியாத அளவுக்கு நீங்கள் நோயாளியாக இருக்கிறீர்களா, நீங்கள் சாய்ந்து கொண்டு நீங்கள் தொழுங்கள். அதற்கு முடியாதா, சைக்கிணையின் மூலமாக நீங்கள் தொழுங்கள் என்று நோயாளிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகைகளை கொடுத்தார்கள். சில போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில்
இமாமாக நின்று தொழுவித்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் இருக்கின்ற நோயாளிகளுக்கு சிரமம் வந்துவிடக்கூடாது, நீண்ட நீண்ட சூறாக்களை ஓதுவதன் மூலமாக அவர்களால் நிற்க முடியாது, நீண்ட நேரம் இருக்க முடியாது என்பதற்காக தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்காக சுருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சஹாபி தொழுகையை நீட்டி விடுகிறார், அதிகமான நேரங்களை எடுத்து தொழுவிக்குகிறார், நீண்ட சூறாக்களை ஓதி தொழுவிக்குகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தொழுவிக்குகின்ற போது பின்னால் தொழக்கூடிய தொழுகையாளிகளுடைய நிலைமையை புரிந்து விளங்கித்தான் நீங்கள் தொழுவிக்க வேண்டும். பின்னால் தொழக்கூடியவர்கள் பெண்களாக இருப்பார்கள், சிறுவர்களாக இருப்பார்கள், வயோதிபர்களாக இருப்பார்கள், நோயாளிகளாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிகளுக்காக தொழுகையில் ஓதப்பட வேண்டிய சூறாக்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் இஸ்லாம் எந்த அளவுக்கு நோயாளிகளுக்கு சலுகைகளை, நோயாளிகளுக்கு வசதி வாய்ப்புகளை, நோயாளிகளுக்கு கண்ணியங்களை, மதிப்புகளை கொடுத்திருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானதாகும். அதே போன்று பாருங்கள், ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறார், அவரிடத்தில் செல்வம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். ஆனால் அவர் நோயாளியாக மாறிவிட்டால், அவர் படுக்கைக்கு வந்துவிட்டால், மரணப்படுக்கைக்கு அவர் வந்துவிட்டால், அந்த ஹஜ்ஜுடைய கடமையை கூட அவர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நோயாளிக்கு ஒரு சலுகை இஸ்லாம் ஹஜ்ஜிலும் கொடுக்கிறது. அதே போன்று பாருங்கள், ஜமாத் தொழுகை, பள்ளிவாசலுக்கு வந்து ஆண்கள் ஜமாத்தாக தொழ வேண்டும், 5 நேரங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தாக தொழ வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இஸ்லாம் சிலபோது சில மதுஹபுகளிலே, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதுஹபில் ஃபர்லான தொழுகையை ஜமாத்தாகத்தான் தொழ வேண்டும், தனியே தொழுதால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு முக்கியமான ஃபர்லு கிஃபாயாவுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜமாத் தொழுகையை கூட நோயாளிக்கு விடலாம். ஒரு நோயாளி நோயின் காரணத்தினால் வீட்டிலே தொழுது கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நோய் விசாரிக்கக்கூடிய ஒருவர், ஒரு நோயாளியை கவனிக்கக்கூடிய ஒருவர், ஒரு மகன், ஒரு வாப்பா சோமில்லாமல் இருக்கிறார், நோயாளியாக இருக்கிறார்ண்டா அந்த வாப்பாவை பார்க்கக்கூடிய அந்த மகனுக்கு கூட இமாம் ஜமாத்தை விடலாம். இமாம் ஜமாத்தை விடலாம். என் வாப்பா சோமில்லாமல் இருக்கிறாரு, என் உம்மா சோமில்லாமல் இருக்கிறாங்க, அந்த நோயாளியோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய, நோயாளியோடு சேர்ந்து இருக்கக்கூடியவருக்கு கூட இமாம் ஜமாஅத்தை விடலாம் என்று இஸ்லாம் சலுகை கொடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, மிக முக்கியமான இஸ்லாத்துடைய கடமை, வாரத்தில் ஒரு நாள் நீ பள்ளிவாசலுக்கு வந்து கூட்டாக தொழ வேண்டும், ஜும்ஆவுடைய தொழுகை. இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை கூட ஒரு நோயாளிக்கு விடலாம். நோயாளிக்கு ஜும்ஆவுடைய, அது நோய் எவ்வாறான நோய் என்ற வரையறைகள் இருக்கின்றன, அவைகளை நாங்கள் உலமாக்கள் மூலமாக விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏதோ ஒரு அடிப்படையில் நோயாளிக்கு ஜும்ஆவை கூட விடலாம். அது மாத்திரமல்ல, அந்த நோயாளிக்கு உதவியாக இருக்கக்கூடிய, பக்கத்தில் இருக்கக்கூடிய, நோயாளிக்கு மருந்து கொடுக்கக்கூடிய, நோயாளிக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய, நோயாளியுடைய உடுப்பை மாற்றிவிடக்கூடிய அவருக்கு கூட ஜும்ஆவை விடலாம் என்று இஸ்லாம் சலுகை கொடுத்திருக்கிறது. அது என்ன ஆச்சரியம்! அதைவிட பிரதானமான ஒன்றுதான், முஸ்லீமாக பிறந்த ஒருவர் ஒரு பிரச்சனை வருகிற போது போர் செய்வதை இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. இந்த போருக்கு கூட நோயாளிகள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆன் சொல்கிறது, லைஸ அலல் அமா ஹரஜ் வலா அலல் அரஜ் ஹரஜ் வலா அலல் மரீது ஹரஜ். பார்வையற்றவர்கள், அதாவது கால் கை விளப்பமில்லாத, அதாவது ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே போன்று நோயாளிகள், மரீது என்று அல்லாஹ் சொல்கிறார், இவர்கள் ஜிஹாதுக்கு கூட, போருக்கு கூட போக வேண்டிய, அந்த கட்டாயமான பிரயாணத்துக்கு கூட அவர்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி நோயாளியாக ஆகிவிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உஸ்மான், நீங்கள் உங்களோட மனைவி நோயாளியாக இருக்கிறாங்க, உங்களோட மனைவியை நோய் விசாரிப்பதும், மனைவியுடைய விடயத்தில் தலையிடுவதும், மனைவியை அவதானிப்பது, பார்ப்பது, கவனிப்பது தான் உங்களுடைய பொறுப்பு, எங்களோடு நீங்கள் போருக்கும் வர வேண்டாம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டிலே அமர்த்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். என்றால் இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த நோயாளிகளுக்கு சலுகைகளை கொடுத்திருக்கிறது, அவர்களுக்கான இலகுவான வழிகளை காட்டியிருக்கிறது என்பதற்கு சிறந்த சான்றாக இவ்வாறான விடயங்களை எங்களுக்கு ரமதானுடைய காலத்தில் இருக்கணும். இந்த நோன்பு சொல்ல வருகிறேன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் இன்குந்தும் அலா சஃபரின், அதே போன்று நீங்கள் பிரயாணிகளாக இருந்தால், மன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபர், நீங்கள் நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணியாக இருந்தால், ரமதானுடைய காலத்தில் உங்களால் நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் நோயாளிகளாக இருந்தால், நீங்கள் அந்த நோன்பை விட்டு ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உகர், வேறொரு நாளில் அந்த நோன்பை கலா செய்யலாம் என்ற சலுகையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சலுகை கொடுத்திருக்கிறது என்றால், ஒரு மனிதன் நோயாளியாக மாறிவிட்டார்,
அவர் ஆரோக்கியமாக வாழ்கிற போது அவரால் செய்ய முடியாத கடமைகளை நோயாளியாக மாறிய போது அவரால் செய்ய முடியாவிட்டால் ஆரோக்கியமாக வாழ்கிற போது அவர் செய்த நன்மைகளுக்கான கூலியை அல்லாஹு தஆலா எவ்வாறு பூர்த்தியாக பரிபூரணமாக கொடுத்தானோ அதே கூலியை நோயாளியாக மாறியதன் பின்பு அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான் என்றால் நிச்சயமாக இந்த நோயின் மூலமாக அல்லாஹு தஆலா நோயாளிகளுக்கு ரஹ்மத் செய்வதை போன்று அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதை போன்று அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்த காலத்தில் அவர்கள் செய்த அந்த நன்மைகளை எவ்வாறு நன்மைகளுக்கான கூலிகளை அல்லாஹு தஆலா எவ்வாறு பூர்த்தியாக கொடுத்தானோ அதே போன்று அவர்கள் நோயாளியாக மாறிவிட்டு இன்று சில நோயாளிகள் கவலைப்படுவார்கள், ஹஸரத் நாங்கள் ஒரு காலத்தில் நின்று கொண்டு தொழுதோம் ஹஸரத், எங்களுக்கு இப்போ தொழ முடியாது, நாங்கள் ஃபர்லான நோன்பல்ல ஹஸரத், சுன்னத்தான நோன்புகளை கூட பிடிச்சோம், எங்களுக்கு எங்களால் பிடிக்க முடியாது. அவர்களுக்கு நாங்கள் நன்மாராயம் சொல்கிறோம், உங்களுடைய வாலிபத்தை உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல வழியிலே செலவழித்தீர்கள், நீங்கள் வயோதிபத்தை அடைந்ததன் பின்பு நோயாளிகளாக மாறியதன் பின்பு அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களுடைய வாலிப பருவத்தில் ஆரோக்கியமாக இருந்த போது செய்த நன்மைகளுக்கான பூர்த்தியான கூலிகளை தருவான் என்ற நற்செய்தி இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று அல்லாஹு தஆலா நோயாளிகளுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு சலுகை தான், ஒரு நோயாளி தனது உடம்பில் தண்ணீர் பட்டால் நான் நோயாளியாக மாறிவிடுவேன், அல்லது எனக்கு ஏற்பட்ட நோய் அல்லது காய்ச்சல் அல்லது வருத்தம் அதிகரித்துவிடும், எனது காயம் ஆறாமல் போய்விடும், எனது காயம் இன்னும் பெருகிவிடும், எனது இரத்தம் இன்னும் வடிந்துவிடும் என்று ஒரு நோயாளி பயந்தால் தண்ணீரால் குளிக்க வேண்டிய ஒரு நோயாளி, கட்டாய குளிப்பை குடிக்க வேண்டிய ஒரு நோயாளி, தண்ணீரினால் உது செய்ய வேண்டிய ஒரு நோயாளியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் ஃபதயம்மமு, நீங்கள் மண்ணால் தயம்மும் செய்து நீங்கள் அந்த கடமையை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நோயாளிகளுக்கு இவ்வாறான சலுகைகளை கொடுத்திருக்கிறான். அவ்வாறான சலுகைகளில் ஒன்றுதான் தயம்மும் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயம். நிச்சயமாக இப்படி நோயாளிகளுக்கு இஸ்லாம் பல சலுகைகளை வழங்கி இருக்கின்றது. எனவே தயவு செய்து நோயாளிகளே, உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், உங்களுக்கு பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள். குறிப்பாக ரமலானுடைய காலப்பகுதிகளிலே நீங்காத நோயுடையவர்கள், அதாவது தொடர்ச்சியாக அவர்கள் நோயாளிகளாக இருந்தால் சில போது அவர்களுக்கு நோன்புகளை நோட்காமல் இருப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக ஷேக் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கின்றது, நம்பகரமான ஒரு வைத்தியரிடத்திலே நீங்கள் ஆலோசனை பெற வேண்டும். அவர் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நோன்பு நோட்பதன் மூலம் உங்களுக்கு நோய் அதிகரிக்கும் அல்லது வேறு விதமான விடயங்கள் நடைபெறலாம் என்று சொன்னால் மாத்திரம்தான் நீங்கள் நோன்பை விடலாம். எனவே சாதாரண சில்லறை காரணங்களுக்காக வேண்டி நோன்பை விட முடியாது என்பதையும் நாங்கள் அழுத்தி ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். காரணம், அதிகமானவர்கள் சாதாரண சளிக்காக வேண்டி சாதாரண தலைவலிக்காக வேண்டி நோன்பை விடக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை இருக்கின்றது சமூகத்திலே. எனவே நோயாளிகள் என்ற போர்வையிலே நீங்கள் வர மாட்டீர்கள், நம்பகரமான ஒரு வைத்தியர் உறுதிப்படுத்த வேண்டும் இவரால் நோன்பு நோட்க முடியாது என்று. எனவே அந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு ஞாபகப்படுத்திக் கொண்டு, நாங்கள் உண்மையிலே நோய் என்பது அல்லாஹுடைய தண்டனையா சோதனையா என்ற விடயமும், நோயாளிகளை இஸ்லாம் எப்படி பார்க்கின்றது என்ற விடயங்களையும் பேசியிருந்தோம். அடுத்ததாக சொல்லுங்கள் ஷேக் அவர்களே, இந்த நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதன் சட்டம், இஸ்லாமிய சட்டம் எப்படி இருக்கின்றது, ஃபர்லா சுன்னத்தா என்ற விடயம்? நிச்சயமாக நோயாளிகளை நோய் விசாரித்தல் அதனுடைய சட்டம் சம்பந்தமாக உலமாக்களுக்கு மத்தியிலே 3 கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதில் முதலாவது கருத்து, நோயாளியை நோய் விசாரித்தல் அல் வாஜிபுல் ஐனி, கட்டாய கடமை. இந்த கருத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் இப்னு ஹஸம் அல்லாஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது அந்த கிதாபிலே குர்ஆனுக்கு அடுத்ததாக இஸ்லாமிய சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தமான ஒரு நூல் தான் புகாரி என்று சொல்லக்கூடிய நூல். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாக எழுதப்பட்டது. அவர்கள் அந்த நூலிலே நோய் விசாரித்தல் கட்டாயம் என்ற ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கருத்துப்படி நோய் விசாரித்தல் கட்டாய கடமை. ஒரு ஊரில் ஒரு நோயாளி இருக்கிறார் என்ற செய்தி யாருக்காவது கிடைத்தால் அவர்கள் எல்லோரும் அந்த நோயாளியை கண்டிப்பாக நோய் விசாரித்தே ஆக வேண்டும், ஒவ்வொருவரும் விசாரிக்க வேண்டும் என்று அந்த வாஜிப் என்ற சட்டத்தை சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது கருத்து, அநேகமான உலமாக்களுடைய கருத்து முஸ்தஹப். அது நோய் விசாரித்தல் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை தவிர கட்டாயம் இல்லை என்று அநேகமான இமாம்கள் உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மூன்றாவது கருத்து அல் வாஜிபுல் கிஃபாய், ஃபர்லு கிஃபாயா என்று சொல்வார்கள். நோய் விசாரிப்பது ஃபர்லு கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயா என்றால் என்ன? ஒரு ஊரில் எல்லோரும் அந்த கடமையை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, சில பேர் செய்தால் போதுமானது.
ஆனால் யாருமே செய்யாவிட்டால் எல்லோரும் குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் மூன்றாவது கருத்துப்படி இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்துப்படி ஒரு ஊரில் நோயாளி இருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டால் அந்த ஊரில் சில பேராவது ஓரிரண்டு பேர்களாவது அந்த நோயாளியை நோய் விசாரிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ஊரில் வாழ்கின்ற எல்லோரும் பாவிகளாக கருதப்படுவார்கள் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கட்டாயம் என்றும் சுன்னத் என்றும் ஃபர்லு கிஃபாயா என்றும் மூன்று வித்தியாசமான கருத்துக்கள் காணப்பட்டிருக்கின்றன. எனவே நடைமுறையில் நாங்கள் அதை சுன்னா என்று வைத்துக்கொண்டாலும் கூட வாஜிப் என்றும் தகுதியான மூத்த உலமாக்கள் இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று நோய் விசாரித்தல் என்று சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் இந்த இமாம்கள் வாஜிப் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சட்டத்தையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். நிச்சயமாக. எனவே ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய விடயத்திலே ரொம்ப அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். சில நோயாளிகள் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் பார்ப்பார் இல்லாமல் வைத்தியசாலைகளில் இருக்கின்றார்கள். யாரும் அவர்களை பார்ப்பதில்லை. ஊர்வாசிகள் அனைவரும் பாவிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே அந்த விடயத்திலே அனைவரும் ரொம்பவே ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஷேக் அவர்களே, ஒரு விடயத்தை ஒரு வணக்கத்தை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த வணக்கத்தின் சிறப்புகளை தெரிந்து கொண்டால்தான் ஆசையாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும் அந்த வணக்கத்தை தொடர்ந்தும் செய்வதற்கு. எனவே நோயாளிகளை சேமம் விசாரித்தலுக்கான சிறப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள்? நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக சென்று நோயாளிகளை முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ற வேற்றுமையின்றி நோய் விசாரித்திருக்கிறார்கள். அதற்கான சான்றுகளை நாங்கள் பின்னால் கதைக்க இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை சஹாபாக்கள் சொல்கிற போது பிரதானமான 2 பண்புகளை சொல்வார்கள். சமூகத்தில் மிக குறைவான பண்புகள், நாங்கள் மிகவும் செய்யாத 2 பண்புகள் என்னவென்றால், முதலாவது சஹாபாக்கள் சொல்வார்கள் கான யஊது மர்லானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே எங்களில் யாராவது நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அந்த நோயாளிகளை நோய் விசாரிப்பார்கள். இரண்டாவது யத்பஉ ஜனாஇஸனா, எங்களில் யாராவது மரணித்து விட்டால் அந்த ஜனாசாக்களுடைய கடமைகளை செய்வதற்காக ஜனாசாக்களிலே கலந்து கொள்வார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதானமான தன்மை. எனவே நாங்கள் நோய் விசாரிக்க போகிறோமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவை செய்கிறோம், சம்பிரதாயம் அல்ல, வளமை அல்ல, நபியுடைய சுன்னாவை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நாங்கள் போக வேண்டும். நபியுடைய சுன்னாவை செய்த நன்மை எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது, அதை நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புகிறேன், பின்னால் மறந்து விடலாம். அதாவது இன்று எங்களுடைய சமூகம் மரண வீடுகளுக்கு செல்வதை வளமையாக ஆக்கிக் கொள்கிறார். அதை ஒரு குறையாக பார்க்கிறார்கள். மையத்து வீட்டுக்கு போக கிடைக்கல, என்ன நினைப்பாங்களோ தெரியாது, அவரை வாப்பாட மையத்துக்கு எனக்கு போக கிடைக்கல, சாச்சாட மையத்துக்கு போக கிடைக்கல, உம்மாட மையத்துக்கு போக கிடைக்கல என்று சொல்லி அதை ஒரு வருத்தமாக கவலையாக எடுக்கிறார். நல்ல விஷயம். ஆனால் நோயாளிகளை நோய் விசாரிக்கிற விஷயத்தில் மிகவும் பின்தங்கியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கவனம் எடுப்பதே கிடையாது. ஷேக் அவர்கள் சொன்னார், கவனக்குறைவாக இருக்கிறோம். அதாவது பல வருட காலங்களாக, நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருடக்கணக்காக வைத்தியசாலைகளில் வருத்தப்பட்டு கொண்டு வாடுகின்ற நோயாளிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். 3 நேர சாப்பாடு கூட சரியாக கிடைக்காமல், உபசரிக்கப்படாமல், மருந்துகள் கூட சரியாக கிடைக்காமல் கஷ்டப்படுகின்ற நோயாளிகள் இருக்கிறார்கள். குடும்பத்தார்கள் அல்ல, உறவினர்கள் அல்ல, நண்பர்கள் கூட அவர்களை ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது. எனவே நாங்கள் ஜனாசா வீடுகளுக்கு கொடுக்கின்ற அதே முக்கியத்துவம் அல்லது அதைவிட அதிகமான முக்கியத்துவம். ஏனென்றால் ஜனாசாவுடைய விடயத்தில் நாங்கள் கலந்து கொள்வது ஃபர்து கிஃபாயா. ஆனால் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்துப்படி ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பது கட்டாய கடமை. எனவே நோயாளிகளை நாங்கள் விசாரிக்க வேண்டும். சில போது நாங்கள் ஒரு ஜனாசாவுக்கு போயிருப்போம், துவா செய்து விட்டு வந்து விடுவோம். நாங்கள் அந்த மனிதன் மரணித்த தினத்திலே தான் அவரை பார்க்க போகிறோம். ஆனால் அதே மனிதர் 10 வருடமாக 8 வருடமாக 8 வருடத்தில் 4 வருடம் ஒரு ஹாஸ்பிட்டலில், 3 வருடம் வீட்டிலே படுக்கையிலே இருந்திருப்பார். ஒரு நாள் கூட அவரை நாங்கள் ஹயாத்தோடு இருக்கும்போது நாங்கள் பார்த்திருக்க மாட்டோம். நிச்சயமாக ஹயாத்தோடு நாங்கள் இருக்கும்போது அவரை நாங்கள் பார்த்திருந்தால் அவர் எங்களுக்காக துவா செய்வார், அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நோயாளியுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். முடிந்த உதவிகள் எங்களுக்கு அவர் உயிரோடு வாழ்கிற போது எங்களுக்கு செய்திருக்கலாம். எனவே நாங்கள் நோயாளிகள் நோய் விசாரிக்கிற விடயத்திலே கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். நபியுடைய சுன்னாவை செய்கிறோம். அடுத்த சிறப்பு என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று நோய் விசாரித்தல் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு கடமையை நான் செய்வதற்காக சென்றிருக்கிறேன் என்ற உணர்வோடு போக வேண்டும். மூன்றாவது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றிருக்கும் போது அல்லாஹு தாலாவுடைய வானவர்கள்
வானவர்கள் 70,000 வானவர்கள் நோய் விசாரிக்க சென்ற அந்த நபருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். பாவிகள் அல்ல, மனிதர்கள் அல்ல, வானவர்கள். யா அல்லாஹ், இந்த நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக இந்த நபர் வந்திருக்கிறார், இவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, இவருக்கு ரஹ்மத்து செய்வாயாக என்று வானவர்கள் துஆ செய்கிறார்கள். அடுத்த சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு சகோதரனை நல்ல நோக்கத்தில் சந்திப்பதற்காக அல்லது ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பதற்காக செல்வாரோ அந்த செல்லக்கூடிய நபர் சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை தனக்காக ஆக்கி கொண்டு விட்டார், முன்னேற்பாடு செய்து கொண்டு விட்டார், தயாரித்து வைத்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அடுத்த சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை நோயாளியை நோய் விசாரிக்கும் காலமெல்லாம் அந்த மனிதன் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையில் சுவர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒருவராக, சுவர்க்கத்துடைய சூழலில் இருக்கக்கூடிய ஒருவராக கருதப்படுகிறார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எல்லோரும் நோயாளிகளை இனம் கண்டு நோய் விசாரிக்க செல்ல வேண்டும் என்பதற்காக இவ்வாறான சிறப்புகளை சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் அழகாக எடுத்துரைத்தார்கள். இப்படி பல சிறப்புகள் நோயாளிகளை நோய் விசாரித்தலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சிறப்புகளை விளங்கி நாங்கள் அமல்களை செய்வோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஷேக் அவர்களே, சிலர் இருக்கின்றார்கள் நோயாளிகளிடத்திலே அடிக்கடி போய் நோய் விசாரிப்பார்கள். அதாவது சில வீடுகளிலே பழக்கங்கள் இருக்கு, மாலை வேளைகளிலே டீ ஊற்றுவார்கள், வேறு ஏதாவது சாப்பாடுகளை செய்வார்கள். இதனை வழக்கமாக்கி கொண்டு வீட்டில் இருக்கக்கூடியவர் சொல்வார்கள், சரியா நேரத்துக்கு வந்துடுறாங்க. இப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை நான் என்னுடைய காதுகளினால் கேட்டு இருக்கின்றேன். எனவே நோயாளிகளை அடிக்கடி போய் பார்த்து அவர்களை தொந்தரப்படுத்துவது, அவர்களை அலட்டுவது, இது எப்படி இஸ்லாத்திலே? நிச்சயமாக அழகான ஒரு கேள்வி. இஸ்லாமிய அறிஞர்கள், சட்ட அறிஞர்கள் குறிப்பாக நோயாளியை நோய் விசாரிக்கின்ற போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை, பண்புகளை பற்றி பேசுகிற போது இதை மிக குறிப்பாக பேசுவார்கள். அதாவது ஒரு நோயாளியை அடிக்கடி ஒரு நாளைக்கு பல தடவை அல்ல ஒரு மாதத்துக்கு பல தடவை நோய் விசாரிக்க செல்வதனுடைய இஸ்லாமிய நிலைப்பாடு என்னவென்று பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது நபர்களுக்கு ஏற்றவாறு வித்தியாசப்படும். சில நோயாளிகள், சில பேர்கள் அடிக்கடி வருவதை, சில பேர்களுடைய முகங்களை அடிக்கடி பார்ப்பதை, சில பேர்களுடைய ஆறுதல் வார்த்தைகளை அடிக்கடி கேட்பதை விரும்புவார்கள். இவ்வாறானவர்கள் அடிக்கடி அந்த நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது, பொருத்தமான நேரத்தை பார்த்து, சந்தர்ப்பத்தை பார்த்து, நோயாளிக்கு பொருத்தமா என்று பார்த்து அவர்கள் அடிக்கடி நோய் விசாரிக்க இவ்வாறான நபர்கள் செல்லலாம் என்றும், அல்லது அறிமுகமற்றவர்கள் அல்லது புதிதாக ஒருவர் போவதாக இருந்தால் அவர்கள் இவ்வாறாக அடிக்கடி ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்லாமல் இருப்பதுதான் சிறந்தது என்று உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். ஏன் காரணம் என்றால், சில நோயாளிகள் அதிகம் பேசுவதை விரும்ப மாட்டார்கள், சில நோயாளிகள் தனிமையை விரும்புவார்கள். இவ்வாறு அடிக்கடி இவர் போய் உலகத்தில் நடக்கின்ற எல்லா விடயங்களையும் அங்கு கதைக்கின்ற போது அந்த நோயாளி ஓய்வுக்காக வேண்டி வீட்டிலே படுக்கையில் இருக்கக்கூடியவருக்கு அது சிரமமாக மாறிவிடும். இவருடைய வருகை அவர் ஒரு பாரமாக, சிரமமாக கருதி நோயாளியுடைய நோய் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அவருடைய டென்ஷன், அவருடைய மன அழுத்தங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடிப்படையில் அடிக்கடி ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்லாமல் இருப்பது தான் சிறந்தது. அந்த நோயாளி விரும்புகிறார், நீங்கள் அடிக்கடி வாருங்கள் என்றால் அவரை சந்திப்பதில் எந்த குற்றமும் கிடையாது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக. எனவே இந்த விடயத்திலே நாங்கள் ரொம்ப அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். சில நோயாளிகளை நாங்கள் சந்திக்க போகக்கூடிய நேரத்திலே அவர்களோடு நாங்கள் அதிகமாக பேசக்கூடாது. பைபாஸ் ஆப்ரேஷன் போன்ற ஆப்ரேஷன்கள் செய்யப்பட்ட நோயாளிகள் அதிகமாக பேசக்கூடாது. ஆனால் நாங்கள் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் அவர்களோடு வளவளவென்று பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அவர்களுடைய குடும்பத்தினர் எம்மோடு ரொம்பவே கோபத்திலே இருப்பார்கள். இந்த விடயத்திலே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போன்று சில நோயாளிகளை சந்திக்க போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் முகக்கவசங்களை அணிந்து கொண்டு தான் அங்கே செல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு ஜேர்ம்ஸ் போகக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கும். எனவே சரியான தகவல்களை அறிந்து கொண்டு நீங்கள் இந்த வணக்கத்தை செய்யுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அடுத்ததாக ஷேக் அவர்களே, ஆண்கள் பெண்களை நோய் விசாரிக்க செல்வது அல்லது பெண்கள் ஆண்களை நோய் விசாரிக்க செல்வது பற்றிய விளக்கம். நிச்சயமாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது நூலிலே ஆண்கள் பெண்களை நோய் விசாரிக்க செல்லுதல் என்ற ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள். உம்முல் அலா என்ற ஒரு பெண்ணை நோய் விசாரிக்க சென்றார்கள். அதே போன்று பெண்களை பொறுத்த மட்டிலே ஆண்களையும் நோய் விசாரிக்கலாம் என்பதற்கு சிறந்த சான்றாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த தனது தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவுக்கு வந்தவுடன் அவர்களுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது, வருத்தம் ஏற்பட்டது. அவர்கள் இருவரையும் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள் என்ற செய்தி ஹதீஸ்களிலே காணப்படுகிறது. அதே போன்று ஆண்கள் பெண்களை நோய் விசாரிப்பதற்கு சான்றாக ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உதவியாக ஒத்தாசையாக இருந்த அந்த பெண் நோய்வாய்ப்பட்ட நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்வார்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாயை நோய் விசாரித்திருக்கிறார்கள், சந்தித்திருக்கிறார்கள், அதனால் நாங்களும் சந்திக்க போவோம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த பெண்ணை நோய் விசாரிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் அதற்கான 3 வரையறைகளை வகுத்திருக்கிறார்கள். முதலாவது வரையறை, இந்த ஆண் அந்த பெண்ணை நோய் விசாரிக்க செல்கின்ற போது அந்த பெண் தனிமையில் இருக்கக்கூடாது, ஹல்வத் என்று சொல்லப்படக்கூடிய தனிமை இருக்கக்கூடாது, யாராவது மஹரமானவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, மறைந்திருக்க வேண்டும், நேரடியாக சென்று பார்க்க முடியாது, அந்த பெண் மறைந்திருக்க வேண்டும். ஒரு அந்நிய பெண்ணை ஒரு அந்நிய ஆணுக்கு எந்த வகையிலும் மௌத்தாகினால் கூட பார்க்க முடியாது, ஹயாத்தோடும் பார்க்க முடியாது, மறைந்திருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, அங்கு இவர் செல்வதன் மூலமாக ஏதாவது குழப்பங்கள், ஃபித்னாக்கள், பாவங்கள் நடைபெறக்கூடாது. இவ்வாறான 3 வரையறைகளையும் பேணினால் ஒரு பெண் ஆணையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் நோய் விசாரிப்பதில் எந்த குற்றமும் கிடையாது. அதே போன்று இலங்கை போன்ற சூழலில் நாங்கள் பன்மைத்துவ சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகள் நம்முடைய பக்கத்து வீட்டிலே நோயாளிகளாக இருப்பார்கள் அல்லது வைத்தியசாலைகளிலே நோயாளிகளாக இருப்பார்கள். அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களை நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார்களா? நிச்சயமாக அழகான ஒரு கேள்வி, காலத்துக்கு ஏற்ற ஒரு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களை, அதாவது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், மனிதாபிமானம் என்று வருகின்ற போது, மனித நேயம் என்று வருகின்ற போது மத ரீதியான வேற்றுமைகளை பார்க்க முடியாது. நீ முஸ்லீம் நான் முஸ்லீம் அல்லாதவன் என்று பார்க்க முடியாது. இது மனித நேயத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு விடயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு யூத சிறுவன். யூதர்கள் எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், நபி அவர்களுக்கு மிக எதிராக செயல்பட்டவர்கள். அந்த யூத சிறுவனை நோய் விசாரிப்பதற்காக சென்றார்கள். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்காக இணை வைக்கக்கூடிய ஒருவராக இருந்த, தனது உறவுக்காரர் ஒருவராக இருந்த தனது தந்தையுடைய சகோதரர் அபூ தாலிபுடைய மரண தருவாயில் கூட சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொன்னார்கள், அவருடைய நோயை விசாரித்தார்கள், அவருக்கு உதவியாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்களினூடாக அறிந்திருக்கிறோம். எனவே முஸ்லீம் அல்லாதவர்களை தாராளமாக நோய் விசாரிக்க செல்லலாம் என்பதற்கான வழிகாட்டலை இஸ்லாம் அழகாக நமக்கு கோடு போட்டு காட்டியிருக்கிறது. இஸ்லாம் எந்த அளவு தூரம் முழுமையாக இந்த விடயங்களை பேசி இருக்கின்றது என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு நோயாளியுடைய விடயத்திலே அவருக்குரிய அது தண்டனை அல்ல, அது பாக்கியம், அது சோதனை என்றெல்லாம் பேசிய இஸ்லாம் அந்த நோயாளியோடு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள சொல்லி இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவ்வாறான வினாக்களை தொடுக்கின்றன. அடுத்ததாக ஷேக் அவர்களே, இந்த நோயாளிகளை சந்திக்க சென்று அந்த நோயாளிகளோடு பேசுவதற்கான ஒழுங்குகளையும் இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. அவருக்கு அவருடைய உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் பேச வேண்டும். சிலர் இன்று அதற்கு நேர்மாற்றமான விடயங்களை செய்கிறார்கள், அதை பற்றி பேசுங்க. நிச்சயமாக ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்ற போது கடைபிடிக்க வேண்டிய முதலாவது ஒழுக்கம் ஷேக் அவர்கள் தொட்டு காட்டினார்கள், நேரம் காலம் பொருத்தமா என்று பார்க்க வேண்டும். சில நோயாளிகள் பகலிலே விழித்திருப்பார்கள், இரவிலே தூங்குவார்கள். சில நோயாளி இரவிலே விழித்திருப்பார்கள், பகலிலே தூங்குவார்கள். நேரம் பொருத்தமா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, நான் சந்திக்க போகின்ற இடம் பொருத்தமா என்று பார்க்க வேண்டும். நோயாளி தான் என்பதற்காக வேண்டி வைத்தியசாலையில் ஒருவருக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கும், நாங்கள் 5 பேர்களை கூட்டிக் கொண்டு போவோம், அங்கு பிரச்சனை உண்டாகும். இன்று பெரும்பாலான அரச வைத்தியசாலைகளில் இந்த பிரச்சனை குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே இடம் பொருத்தமா என்று பார்க்க வேண்டும். மூன்றாவது, அந்த நோயாளியை நாங்கள் நோய் விசாரிக்க செல்கின்ற போது, நாங்கள் அவரை சந்திக்கின்ற போது, அங்கு இருக்கின்ற போது அதிகமான நேரம் அங்கு இருக்கக்கூடாது. அதிகமான நேரம் இருந்தால் அந்த நோயாளிக்கு அது அசௌகரியமாக வந்துவிடும், அவரால் அது சிரமமாக மாறிவிடும். ஏன் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் ஒரு வீட்டுக்கு உணவுக்காக போனால், ஃபைதா தஅம்தும் ஃபன்தஷிரு, ஒரு வீட்டில் உணவுக்காக, வலிமாவுக்காக, உணவுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், சாப்பிட்டால் உடனடியாக உங்களுடைய வீடுகளுக்கு வந்து விடுங்கள். வளவளவென்று நள்ளிரவு வரைக்கும் நீங்கள் பேச தேவையில்லை என்று குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் விருந்துக்கு போனால், இது நீங்கள் போயிருப்பது ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக, ஆறுதல் சொல்வதற்காக, அவரை விசாரிப்பதற்காக, அவருக்கு துவா செய்வதற்காக போயிருக்கிறீர்கள். கடமை முடிந்தவிடம் வந்து விடுங்கள். அங்கிருந்து நீங்கள் வளவளவென்று பேசுவது இஸ்லாம் அதை ஆதரிக்கவில்லை. எனவே மிக அதிகமான நேரம் நாங்கள் அங்கு இருக்கக்கூடாது. அடுத்தது மிக முக்கியமான விடயம், நாங்கள் நோய் விசாரிக்கத்தான் போயிருக்கிறோம், நாங்கள் வைத்தியர்களாக போகவில்லை. போகக்கூடிய எல்லோரும் ஒவ்வொரு மருந்தை சொல்வார்கள். அவர் ஒரு வைத்தியரிடத்திலே மருந்து செய்து கொண்டிருப்பார். சொல்வார்கள், இல்லை இவர் இப்படியானவர், நீங்கள் இவரிடத்தில் போகுங்கள்,
இவரிடத்தில் மருந்து குடித்தவர்கள் மரணித்து விட்டார்கள். இவருடைய மருந்தில் பக்க விளைவு இருக்கிறது, சைடு எஃபெக்ட் இருக்கு, டாக்டர் ஷுவர் இல்லை. இப்படியான அவர் அந்த நோயாளி இன்னும் குழப்பத்தில் ஆக்குகின்ற விடயங்களை பேசுவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்வது, பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள், துவா செய்துவிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை சந்தித்தால் முதலாவது சொல்ற வார்த்தை, எவ்வளோ பெரிய நோயாளியாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, லா பஸ், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் பயப்பட வேணாம், ஒரு இதுவும் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேணாம், தஹூர், உங்களுக்கு அவசரமாக ஆரோக்கியம் கிடைக்கும். பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எவ்வளோ அழகான ஒரு வழிகாட்டலாக இருக்குது. ஷேக் அவர் ஒரு விடயம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. மிக குறிப்பாக சில வைத்தியர்கள் சம்பந்தமான சில விடயங்களையும் கசப்பான விடயங்களை பேச வேண்டும். சில குறிப்பாக இந்த பெண்கள் சார்ந்த வைத்திய பெண்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய சில முஸ்லீம் பெண்கள் அவர்களுடைய அந்த பெண்கள் சார்ந்த நோய்களுக்கு முஸ்லீம் அல்லாத வைத்தியர்களைத்தான் தெரிவு செய்வார்கள். நான் ஒரு இடத்தில் காரணம் கேட்டேன், முஸ்லீம் வைத்திய பெண்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம் ஆண்கள் இருக்கிறார்கள், ஏன் நீங்கள் முஸ்லீம் அல்லாத ஒரு வைத்தியரை தெரிவு செய்கிறீர்கள்? அந்த நேரத்தில் அந்த சகோதரர் சொன்னார், ஹஜ்ரத், நான் 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். 2 பிள்ளைகளை பெறுவதற்காக வேண்டி ஒரு முஸ்லிம் பெண் வைத்தியரை நாடி சென்றேன். ஆனால் அந்த முஸ்லிம் பெண் வைத்தியருடைய முகத்திலே சிரிப்பு கிடையாது. அவர்களை சல்புல் என்று முகத்திலே பாய்ந்து பேசுகிறார், கடிந்து பேசுகிறார். குறிப்பாக அபாயா போட்டு வரக்கூடிய அல்லது ஹிஜாப் கட்டி வரக்கூடிய இஸ்லாமிய உடுப்போடு போகக்கூடிய பெண்களோடு அவள் அந்த பெண் வைத்தியர் அதாவது மிகவும் ஒரு கடினமான முறையிலே நடந்து கொள்கிறார். அதன் காரணத்தினால் நான் கேள்விப்பட்டேன், ஹிந்து மதத்தை சார்ந்த ஒரு பெண் வைத்தியர் இருக்கிறார், அழகாக பேசுகிறார், பண்பாக பேசுகிறார், பிள்ளையோ என்று பேசுகிறார், என்னை ஒரு நோயாளியாக பார்க்கிறார், அதன் காரணத்தினால் தான் எனது மனைவியை நான் அங்கு அழைத்து கொண்டு போகிறேன் என்று அந்த சகோதரர் சொன்னார். நிச்சயமாக இஸ்லாம் நோயாளிகளுக்கும் வழிகாட்டுகிறது, வைத்தியர்களுக்கும் வழிகாட்டுகிறது. நோயாளிக்கு சிகிச்சை செய்வதற்காகத்தான் நீங்கள் படித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு பல்கலைக்கழகம் பட்டம் தந்திருக்கிறது, இந்த நாடு உங்களுக்கு செலவழித்திருக்கிறது, இந்த நாட்டுடைய தனவந்தர்கள் செலவழித்திருக்கிறார்கள். கடுகடுக்க வேண்டாம், அன்பாக நடந்து கொள்வோம், பாசமாக பேசுவோம், எந்த நோயாளியை கண்டாலும் சிரித்து பேசுவோம், எந்த நிலைமையில் வந்தாலும் அழகாக பேசுவோம். இந்த ஒழுங்குகளை வைத்தியர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுதலை நான் முன்வைத்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொல்வார்கள், லா பாஸ், தலையை தடாவுவார்கள். தலையை தடாவி நோயாளிக்கு துஆ செய்வார்கள். குர்ஆனில் அந்த நோயை விட்டும் பாதுகாக்கக்கூடிய அல் முஅவ்விதாத் எனப்படுகின்ற சூறாக்களை ஓதுவார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதி அந்த நோயாளிகளுக்காக துஆ செய்வார்கள். அல்லாஹும் அஷ்ஃபி அன்த ஷாஃபி, யா அல்லாஹ் நீதான் நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடியவன், நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். தலையை தடாவுவார்கள், ஆறுதல் வார்த்தைகளை சொல்வார்கள். எனவே நாங்கள் சென்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என்ன உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நோய், இன்னும் உங்களுக்கு சோமாக இல்லையா, உங்களோட வாழ்க்கையை மறந்துல தான் போகுது, இப்படியான வார்த்தைகளை பேசி நோயாளியுடைய மனதை புண்படுத்த வேண்டாம். ஏன் நோயாளிகளை இஸ்லாம் மதிக்குது, நோயாளிகளுக்கு இஸ்லாம் சலுகையை கொடுத்திருக்குது, நோயாளிகளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், நோயாளிகளுடைய துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். துவா செஞ்சுட்டு அவங்களோட துவாவை பெற்றுட்டு வாங்க, சந்தோஷப்படுத்திட்டு வாங்க. நீங்கள் அதாவது அவங்களுக்கு அதிகமான உபதேசங்களை செய்து பாரமான விடயங்களை சொல்லி மனதை நோயடிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசி நோயாளிகளை இன்னும் நோயாளிகளாக மாற்ற வேண்டாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த ஒழுங்குகளை எங்களுக்கு சொல்லித்தராங்க. அதே போன்று மிக முக்கியமான விடயம், நாங்கள் அன்பளிப்புகளை கொண்டு போகிறது. ஒரு நோயாளி சில போது அவரை ஃபகீராக ஏழையாக இருப்பார், அந்த அடிப்படையில் அவருக்கு நாங்கள் உதவி செய்வது, மருந்துகள் வாங்குவதற்கான உதவி செய்வது, உங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று விசாரிப்பது கூட சுன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் நோயாளியாக இருந்த போது, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர் நோயாளியாக இருந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோயை விசாரிக்கின்ற போது அவர்களுடைய நிலைமைகளை கேட்டு அவர்களுடைய நோயை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேமி தேமி அழுதார்கள் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. என்றால் எந்த அளவுக்கு நோயாளிகளோடு நாங்கள் மிருதுவாக, கனிவாக, இலகுவாக, பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்குகளை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. எனவே மிக முக்கியமான துவா லா பாஸ் தஹூர் என்ற துவாவை நாங்கள் அவர்களுக்கு ஓதிவிட்டு வர வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியுடைய பேரை சொல்லி, யா அல்லாஹ் இவருக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் நீ இவருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் நீ ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக என்று 3 தடவைகள் நோயாளிக்கு துஆ செய்துவிட்டு வருவார்கள் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறான ஒழுங்குகளை பேணி நோயாளிகளை நாங்கள் நோய் விசாரிக்கிற போதுதான் அது ஒரு இபாதத்தாக, அது ஒரு சுன்னாவாக கருதப்படும்.
நிச்சயமாக. இப்படி நோயாளிகளை எப்படி நாங்கள் நோய் விசாரிக்க செல்ல வேண்டும் என்ற ஒழுங்குகளை இஸ்லாம் மிக ஆழமாக பேசியிருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். எவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்து கொள்வோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராது இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட அஷேக் அக்ரம் அபுல் ஹசன் மதனி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹு ஃபீக். இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. உதவி தயாரிப்பாளர் முஹம்மது அஃப்னாஸுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.